ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக வேளாங்கண்ணி போயிருந்தோம் ஃபேமிலியாக. ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரொம்பவே ஹாப்பியாக மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் கும்பகோணத்துலேருந்து ஃபேமிலியாக போனாலே அது ஒரு தனி ஜாலி தான் இல்லை, செமையாக இருந்தது. அதே போல் எங்கள் ட்ரிப்பும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டு போகிற வழியிலேயே நான் ஆல்ரெடி செருதூர் வீடியோ போட்டிருந்தேன். அங்கே வந்து மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சு அப்படியே விற்பாங்க. செம்மையா இருக்கும். அதுக்கு நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவுக்கு. ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே. இங்க வந்துட்டு நாங்க மீன் வாங்கி எடுத்துட்டு வேளாங்கண்ணி போயிட்டு சமைக்கலான்னு தான் பிளான் பண்ணோம். ஏன்னா நாங்க வீட்ல இருந்தே வந்து 10 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அங்க வந்து வேளாங்கண்ணியில மீனெல்லாம் பீச்ல வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால சிறுதூர்லயே வாங்கிட்டு போலான்ட்டு சிறுதூர் மார்க்கெட்ல நாங்க பார்த்தோம். மீன் எல்லாமே வந்து மீன்பிடி தடைக்காலமா, அதனால வந்து கொஞ்சம் மீன்லாம் சுமாரா தான் இருந்தது. பொடி மீன்லாம் வாங்கிட்டு போலான்னு பார்த்தோம். அது வந்து செட் ஆகல எங்களுக்கு. ஓகே. அப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் இங்க இறாலும், அப்புறம் மீன் வாங்குனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல மீன் வந்து சுமாரா தான் இருந்தது. ஆப்போசிட்ல வந்து கடை இருக்கும் இல்லையா? ஃபிஷ் கடை. அங்க போயிட்டு கருப்பு வவ்வால் வாங்குனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 வந்துருச்சு கிலோ. ரூ. 1700 கிட்ட சொன்னாங்க. ரொம்ப காஸ்ட்லி தான். பட் நாங்க எல்லாமே வாங்கி நீட் பண்ணிட்டு, அத அப்படியே ஐஸ் தூள்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு நாங்க அங்கேருந்து நல்லா டேக் பண்ணி கிளம்பிட்டோம். சிறுதூர் மார்க்கெட்லயே நீங்க மீன்லாம் வாங்குனா, அங்க கிளீன் பண்றதுக்கே நெறைய பேர் இருப்பாங்க. கிளீன் பண்ணி வாங்கிக்கலாம். கிளீன் பண்றதுக்கும் நம்ம தனியா வந்து காசு குடுக்கணும். ஓகே. இப்ப நம்ம வந்து நேரா சிறுதூர்லேருந்து வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்துட்டோம். செம்ம வெயிலு. அதுல இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு அப்படியே அப்படி எப்படி சொல்றது? கடல் காத்து நல்லா ஜில்னஸா இருந்ததா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது ஒரு தனி ஜாலியா இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க அழவே இல்ல. ஓகே. நல்லா நாங்களும் ஃபேமிலியா போயிட்டு பீச்ல நல்லா கால்லாம் நனைச்சுட்டு, குழந்தைங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். இந்த குட்டி பாப்பாவ பாருங்க. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. காத்து நல்லா அடிக்குது பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பீச்லயே கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து எனக்கு பிடிச்ச நல்லா கோலி சோடாலாம் நானு, எங்க அம்மா எல்லாருமே நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு, குடிச்சிட்டு, நாங்க அந்த கோலி சோடா எல்லாம் குடிச்சிட்டு வரதுக்குள்ளயுமே பீச்ல வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே காஞ்சிருச்சு குழந்தைங்களுக்கு. சரி, ஓகே. அப்படியே நல்லா அழகா பீச்ல இருந்து நடந்து சூப்பரா வந்துட்டுருந்தோம். ஓகே. அங்க வந்து இந்த வேண்டுதல் தென்னம்பிள்ளைலாம் விப்பாங்க இல்லையா? அதெல்லாம் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மா, சித்தி எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கேண்டில் வாங்குனோம். அதுவும் வேண்டுதல் கேண்டில் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஹைட்ட பொறுத்து வச்சு வாங்குனோம். வாங்கிட்டு அப்படியே சர்ச் பாருங்க, நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சூப்பரா வாங்கிட்டு இப்போ வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா சாமியெல்லாம் ப்ரே பண்ணிட்டு, கேண்டில்லாம் நல்லா ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தென்னங்கன்னு வாங்குனோம் இல்லையா? அதெல்லாம் நல்லா சாமிகிட்ட வச்சு நல்லா ப்ரே பண்ணிட்டு, அதையும் வச்சுட்டு வந்தோம். ஓகே. நீங்க பார்த்துக்கோங்க. மாதா சாமி நல்லா நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சர்ச் நம்ம வேளாங்கண்ணி சர்ச். ஓகே. சூப்பரா ப்ரே பண்ணிட்டோம். நல்லபடியா இருந்தது. ரொம்பவே அருமையா ப்ரே பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப கூட்டமா தான் இருந்தது. பட்டு ரொம்பவே அதுலயும் மன அமைதியா இருந்தது. சர்ச்னாவே அமைதியான இடம் தானே. இந்த குட்டி பையன பாருங்க. இவனுக்கு வேண்டுன வேண்டுதலையும் அழகா அந்த தென்னங்கன்னு வச்சு நம்ம நிறைவேத்தியாச்சு நல்லபடியா.
ப்ரே பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்து சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடைகள்ல பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லாமே செம்ம காஸ்ட்டா இருந்தது. ஒரு சின்ன பொருள் கூட அவ்வளோ ஒரு காஸ்ட்லியா வித்துட்டு இருந்தாங்க. ஓகே, குழந்தைங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அப்படியே கடை எல்லாமே நல்லா சுத்தி பார்த்துட்டு, வேணுங்கிறதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு, ஜாலியா பேசி சிரிச்சுட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம்லாம் குடுக்கணும் இல்லையா? அதனால பட்டாணி, அந்த மாரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் வாங்கிட்டு, நல்லா குழந்தைங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்துட்டு, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் வந்து எனக்கு கோலா ஐஸ் இங்க வித்துட்டுருந்தாங்க. அத பார்த்துட்டு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏன்னா, கோலா ஐஸோட கலர பார்த்தாவே கலர் கலரா இருக்கா, ரெயின்போ மாரி. அதனால நமக்கு ஆசையா இருக்கும். சரி, ஓகே. எனக்கு ஒரு கோலா ஐஸ் சூப்பரா போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கோலா ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கோலா ஐஸ் இல்ல. சுமார் தான். சரி, ஓகே. ஆசைப்பட்டத சாப்பிட்டாச்சுன்ற திருப்தியில அங்கிருந்து கிளம்பியாச்சு. தோட்டம் பூ பூக்குதே, இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும்? இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம்? அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். கூந்தலிர வேளாங்கண்ணியில ப்ரே பண்ணிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அப்படியே நேரா கிளம்பிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காக்கு நாங்க கிளம்பிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமைச்சு சாப்பிடணும் இல்லையா? வேளாங்கண்ணியில வந்துட்டு டைம் இல்ல. ஏன்னா ஸ்நாக்ஸ்லாம் நிறையா சமைச்சு சாப்பிட்டதுனால பசி இல்ல. சரி, ஓகே, வர்ற வழியில சமைச்சு சாப்பிடலான்னு நல்ல ஒரு இடம் தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்பாட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது. எவ்வளோ க்ரீனிஷா இருக்கு பாருங்க. நெறைய புளிய மரங்கள், நல்ல காத்து. ஆல்ரெடி நல்ல சீசன் தான் இது. காத்தடிக்கிற காலம் தான். அதுலயுமே செம்மையான காத்து. நல்ல சைலண்ட்டா செம்மையா இருந்தது. அங்கேயே நாங்க வேன போட்டுட்டு, நாங்க வந்துட்டு கேஸ்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். அங்கேயே வந்து சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சுட்டோம். ரொம்பவே இது ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருந்தது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனவுகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூடு குளிரின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. வீட்ல இருந்து நாங்க புளி சாதம், அப்புறம் மிளகா வத்தல், வற்றல், அப்புறம் தயிர் சாதம் இது மாரிலாம் நெறைய எடுத்துட்டு வந்திருந்தோம். அப்புறம் இங்க வந்து சீ ஃபுட் தானே ஃபேமஸ் வேளாங்கண்ணிலலாம். அது சாப்பிடணும்னு ஆசை. பாருங்க, இந்த இறால் ஒண்ணு எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க. வடை மாரி இருக்கு. இது வந்து ஒரு ஆளால ஒரு இறால் சாப்பிட முடியல. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. நாங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து வீட்ல இருந்து தேவையான அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம். சமையலுக்கு தேவையானதெல்லாம். நல்லா எல்லாமே போட்டு நல்லா சூப்பரா காரசாரமா நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட அந்த ஃப்ரெஷ்ஷான இறால், மீன் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுறப்ப வேற லெவல்ல இருந்தது. ஆசையா இருக்கு பாருங்க இத பார்க்கவே. குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இங்க அடிக்கிற காத்துல இது மாரி ஃபேமிலியா சேர்ந்து நல்ல ஒரு பிடிச்ச நான்வெஜ்லாம் சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. இது மாரி ஒரு ட்ரிப்பு நம்ம வெளில வர்றப்ப நம்ம மனசுல இருக்க கஷ்டங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சோகங்களா இருந்தாலும் அப்படியே காணாம போயிடும். அந்த மாரி தான் எங்களுக்கும் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது இந்த ட்ரிப்பு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நாகூர் தர்காவுக்கு கிளம்பிட்டோம். நான் நாகூர் தர்கா வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விழாக்கில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை. நனைகின்றது